லவிகாஷ் வீட்ல இருந்து குரூப் 4 படிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க அம்மா பைய தூக்கி போட்டுட்டு வத்தல் தீந்து போச்சுல, வத்தல் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேற படிக்க வேற விட மாட்டல, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாட்டு புறப்பட்டு முடிச்ச பாரு. சரி நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரீயா தானே இருப்பான், அவனுக்கு ஃபோன் அடிச்சு கூடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் அடிச்சுல வத்தல் மணி வாங்க போகணும்ல வாழன்னு சொல்லி சொன்னோட நம்ம இதோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட் வேற நான் 5 நிமிஷத்துல வந்துருவாப்ல, நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நின்னு சொல்லி சொன்னா நான் வெளியே வந்து அரை மணிக்கூர் ஆயிடுச்சு. அவனை என்ன காணவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு போமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். வண்டி எல்லாம் குரூப் 4 வேற படிக்கணும், சீக்கிரம் போயிட்டு வந்துரும் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வேற பைக்ல போயிட்டு இருக்கும்போது கோட்டார் கேபி ரோட்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை இருக்குல்ல அப்படி சொல்லி சொன்னா. சரி மாப்பிள்ள அப்ப அங்கே வண்டியை விட்டுன்னு சொல்லிட்டேன். அப்படி நாங்க வந்த கடை தான் ஸ்ரீ அப்பு ஸ்டோர்ஸ். இங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வர பப்பட பொரியலாம் வர நிறையவே வச்சிருந்தாங்க மாடல் மாடலாட்டு. அது மட்டும் இல்லங்க, காஞ்ச மாங்காய், சுண்டு வத்தல், நல்ல மிளகு வத்தல்லாம் வேற ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாட்டு வச்சிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட் ஃபாஸ்ட்டாட்டு கடைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போய் பார்த்தா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்துச்சு. வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே மொத்தமாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மக்களே, உங்களுக்கு என்னென்ன சாதனம் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனா கூட அவங்களே வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, மத்த கடையை விட எல்லா